வளமுடன். இன்றைய நாள் 17/4/2025 சித்திரை மாதம் 4ஆம் தேதி விசுவாவசு வருடம் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:03. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி என்று பிற்பகல் 1:24 வரை. சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:16 வரை. ஹனுஷம் பின்பு கேட்டை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:14 வரை. அஸ்வினி பின்பு பரணி. மேஷராசி நேயர்களே, பொருள் வரவுகள் மேலோங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும், சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி செலவுகள் கூடும். பரணி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும். கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். நட்புகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை அனுபவங்கள் கூடும். ரோகிணி கடமைகள் அதிகமாகும். மிருகசிரேஷம் ஒத்துழைப்புகள் கூடும். மிதுனராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் உருவாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரேஷம் சந்தர்ப்பங்கள் கூடும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் யோசித்து செயல்படவும். கடகராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுபவங்கள் அதிகமாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலையும் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் வருமானம் கூடும். பூசம் அலைச்சல்கள் அதிகமாகும். ஆயில்யம் பொருள் வரவுகள் மேலோங்கும். சிம்மராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். வியாபாரத்தில் ஆதரவுகள் அதிகமாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் குழப்பங்கள் தீரும். பூரம் யோசித்து செயல்படவும். உத்திரம் ஒத்துழைப்புகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் மனக்கசப்புகள் நீங்கும். ஹஸ்தம் ஆதரவான நாள். சித்திரை முன்னேற்றம் கூடும். துலாம் ராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். அனுகூலங்கள் உண்டாகும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும். மற்ற ஊழியர்களின் ஆசைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தடைப்பட்ட பொருள் வரவுகள் கிடைக்கும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். அலைச்சல்களினால் மாற்றங்கள் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை அனுகூலங்கள் ஏற்படும். சுவாதி பொருள் வரவுகள் கூடும். விசாகம் ஒத்துழைப்பான நாள். விருச்சிகராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. யோசித்து செயல்படவும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். எடுக்கும் முயற்சிக்கேற்ப எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கனுஷம் கடமைகள் கூடும். கேட்டை ஆர்வம் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, எதிர்பாராத பொருள் வரவுகள் கூடும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் வளமான நிலை உண்டாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். மகிழ்ச்சிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் நெருக்கடிகள் நீங்கும். பூராடம் வளமான நாள். உத்திராடம் நிம்மதி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, தேகநலன் சீராகும். இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பொருள் வரவுகள் மேலோங்கும்.
ஆதாயங்கள் கூடும், புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும், மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும், நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடமா ஒத்துழைப்புகள் கிடைக்கும், திருவோணம் நினைத்தது நிறைவேறும், அவிட்டம் வளமான நாள். கும்பராசி நேயர்களே, நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும், வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும், நினைத்த காரியம் நிறைவேறும், முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள், உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், எதிலும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கிடைக்கும், சதயம் வளமான நாள். பூரட்டாதி முயற்சிகள் கைகூடும். மீனராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், பணியில் அலைச்சல்கள் கூடும், வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள், தேகநலன் சீராகும், இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி வளமான நாள். உத்திரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும், ரேவதி சந்தர்ப்பங்கள் கூடும், நம்புங்கள் நல்லதே நடக்கும்.